கற்றுக்கொள்வோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னால் அது ஒரு லேபரேட்டரி டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு ஹியூமன்லேருந்து இன்னொரு ஹியூமனை நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியும். எதை வச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஹியூமனோட நியூக்ளியோடைட் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட் பேசஸ்லேயே வேரியேஷன்ஸ் இருக்கும். அது மூலியமாக ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமன்லேருந்து வேரியேஷன் ஆகுறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் ஒரு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஒர்க் ஆகுது. இதில் என்னென்னா நம்ம டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய வேரியபிள் எலமெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை ஐசோலேட் பண்ணி அதில் தான் ஸ்டடி பண்ண போகிறோம். இந்த டெக்னிக் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு பயாலஜிக்கல் எவிடன்ஸுக்கும் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் இருக்க சஸ்பெக்ட்டுக்கும் உள்ள லிங்க் இதுதான் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுது. நெக்ஸ்ட்டு இதுக்கு மற்ற நேம்லாம் என்னென்ன சொல்லலாம்னா டிஎன்ஏ டைப்பிங், டிஎன்ஏ ப்ரொஃபைலிங், ஜெனட்டிக் ஃபிங்கர் பிரிண்டிங், ஜீனோடைப்பிங், ஐடென்டிட்டி டெஸ்டிங், இந்த மாதிரி இன்னும் வேறு நிறையா நேம்ஸ் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அலெக்ஸ் ஜெஃப்ரி அப்படிங்கிறவர் தான். இவர் யாருன்னா ஃபாரன்சிக் சயின்ஸில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காரு. இவர் ஃபாதர் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னாங்க. இன் 1986 இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இன் 1988 லால்ஜி சிங்கிறவர் இவர் ஃபாதர் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இன் இந்தியா அப்படின்ற நேம் இவருக்கு இருக்குது. இவர் இந்த பேரண்டேஜ் டிஸ்பியூட்ஸ்னால் பேட்டர்னிட்டி டெஸ்ட் மாதிரி ஃபாதர் ஆஃப் த சைல்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த கேஸையும் சால்வ் பண்ணியிருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு 1991 இவர் இதை இந்தியன் கோர்ட்டில் எவிடன்ஸாக டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்காக சப்மிட் பண்ணியிருந்திருக்காரு. நெக்ஸ்ட் நவடேஸில் பார்த்தோன்னா ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிரிமினல் அண்ட் சிவில் கேசஸ் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மூலயமா நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஏன் நம்ம இதோட நெசசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யூகே கவர்மெண்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா ஒரு 2 மர்டர் அண்ட் ரேப் கேஸ் நடந்திருக்கு. இதை கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணல அந்த யார் சஸ்பெக்ட் அப்படிங்கல யூகே கவர்மெண்ட் அலெக்ஸ் ஜெஃப்ரிகிட்ட கேட்கல. அவர் இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணி இப்போ யார் அந்த சஸ்பெக்ட் ஒரிஜினலாக கிரிமினலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் பேட்டர்னிட்டி டெஸ்டிங்காக ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகியிருந்திருக்கு. அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணி நம்மளால் மியூட்டேஷன்ஸு அப்புறம் ஒரு இண்டிவிஜுவலோட ஐடென்டிஃபிகேஷன் இதெல்லாம் டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இது என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா டிஎன்ஏவில் அனிமல்ஸ்லேயும் சரி பிளான்ட்லேயும் சரி 99% ஆஃப் டிஎன்ஏ எல்லாருக்குமே சேமாக தான் இருக்கும். அதை பல்க் ரீஜியன்போம். அந்த பேலன்ஸ் 1% டிஎன்ஏ தான் ஒரு ஹியூமன்கிட்டருந்து இன்னொரு ஹியூமனுக்கு டிஃபர் ஆகுது. அதை தான் சேட்டிலைட் ரீஜியன்கிறது. அதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று மைக்ரோ சேட்டலைட், இன்னொன்று மினி சேட்டலைட். மைக்ரோ சேட்டலைட்னா எஸ்டிஆர் ரீஜியன்னும், மினி சேட்டலைட்னா விஎன்டிஆர் ரீஜியன்னு சொல்கிறது. எஸ்டிஆர்னா ஷார்ட் டேண்டம் ரிப்பீட், விஎன்டிஆர்னா வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ். இந்த விஎன்டிஆர் எஸ்டிஆர் ரீஜியன்னா இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ண போகுது. இது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா மதர்கிட்டருந்து 50%, ஃபாதர்கிட்டருந்து 50% தான் ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு வருது. இப்போ இந்த நியூக்ளியோடைடில் சேஞ்சஸ் இருக்கிறது நம்மளால் ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஷன் என்சைம் அப்படின்ற என்சைமை யூஸ் பண்ணி நம்ம க்ளீவ் பண்ணையில் நமக்கு அது கட் ஆகிற ஆர்டரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுதான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட பேசிக்ஸ். இதுதான் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை நம்ம போடையில் அது ஒருத்தவங்களுக்கு ஒரு சைட்டில் கட் பண்ணியிருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு அந்த சைட் இருந்திருக்காரு. ஸோ கட் பண்ணாமல் விட்டுருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அந்த இதை நம்ம கண்டுபிடிக்கிறது. ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட் டேண்டம் ரிப்பீட் சாம்பிள் 1ல் 8 டைம்ஸ் ரிப்பீட் ஆகியிருந்திருக்கு, சாம்பிள் 2ல் 9 டைம்ஸ், சாம்பிள் 3ல் 10 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ இதை வச்சு நம்மளால் பேசிக்காக டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ நம்ம இந்த ஏசி சைட்டில் கட் பண்ணுற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு இதில் 8 டேண்டம் ரிப்பீட்ஸோட கட் பண்ணியிருக்கோம், ஒரு இதில் 9ஓட. ஸோ சைஸ் இருக்கிறதுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுதான் இந்த பேசிக் பிரின்சிப்பிளை வச்சு தான் நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை கண்டக்ட் பண்ணுறோம். இதுக்கு தேவையான சாம்பிள் ஸ்மால் லெவல் சாம்பிள் இருந்தாலே போதும். நம்ம பிசிஆரில் போட்டு ஆம்பிளிஃபை பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இது கிரைம் சீன்லேருந்து கிடைக்கிறதுலாம் கண்டிப்பாக ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சாம்பிள் தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்மால் அமௌண்ட் இருந்தாலே போதும். என்னென்ன மாதிரியான சாம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம்னா பிளட் சாம்பிள், ஃபிங்கர் நெயில்ஸ், ஹேர் ரூட்ஸ்,
டிஷ்யூஸ், அது இன்டர்னல் ஆர்கனல் டிஷ்யூவாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் பிரெயின் டிஷ்யூவாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டீத், இதெல்லாம் எல்லாத்தையுமே நமக்கு வந்துட்டு சாம்பிளாக யூஸ் ஆகும் ஹியூமன் பாடியில் இருக்கிறது. இது வந்துட்டு 2 மெத்தடில் வந்து நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து RFLP மெத்தடுங்கிறது, இன்னொன்று PCR மெத்தடுங்கிறது. RFLPனா ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமர்ஃபிசம், PCRங்கிறது பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். இது வந்து PCR வந்து நம்ம ஆம்பிளிஃபிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான் PCR மெத்தடுங்கிறது. இப்போ இந்த RFLP மெத்தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த DNA சீக்வன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ், அந்த வேரியேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ராக்மெண்ட் லென்த் வந்து சேஞ்ச் ஆகிறத வச்சு நம்ம ஒரு இண்டிவிஜுவல்லேருந்து இன்னொரு இண்டிவிஜுவலை நம்ம டிஸ்டிங்யூஸ் பண்ணி சொல்லலாம். PCR மெத்தடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஸ்பெசிஃபிக் STR ரீஜியனை வந்து நம்ம மல்டிபிள் காப்பீஸாக வந்து ரெடி பண்ணுறோம். இஃப் இன்கேஸ் அந்த STR ரீஜியன் ப்ரெசன்ஸ் ஆகலை அப்படின்னா அங்கே காப்பீஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இதை பேஸ் பண்ணி தான் இந்த PCR மெத்தட் வந்து இருக்குது. இப்போ RFLP மெத்தட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, DNA வந்து நம்ம ஐசோலேட் பண்ணிக்கிறோம். டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணது ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஷன் மூலியமாக, அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம்ஸ், சேம் டைப் ஆஃப் என்சைம் யூஸ் பண்ணி என்ன இப்போ சாம்பிள் DNA வச்சுருப்போம். இப்போ 2 சஸ்பெக்ட் இருக்காங்க. அந்த 2 சஸ்பெக்டோட DNA ப்ளஸ் க்ரைம் சீன்லேருந்து கிடச்ச DNA, இது 3ஐயும் வச்சுருப்போம். இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஷன் என்சைம் நம்ம வந்து 3க்குமே ஒரே என்சைம் தான் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அதை யூஸ் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் அதை ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் பண்ணி அடுத்து வந்து சதன் பிளாட்டிங் பண்ணிவிட்டு அந்த டிஎன்ஏக்கு வந்து கரெக்டான ப்ரோபை கண்டுபிடிச்சி ஹைப்ரிடைசேஷன் பண்ணி ஃபோட்டோகிராஃபியில் வந்து செக் பண்ணோன்னா யாரோட சஸ்பெக்டோட டிஎன்ஏ வந்து க்ரைம் சீனில் கிடச்ச டிஎன்ஏயோட சாம்பிளோட மேட்ச் ஆகுதோ அவங்க தான் வந்துட்டு கில்லர், இல்லைன்னா அந்த க்ரைம் பண்ணவங்க இப்படின்னு நம்ம சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ. நமக்கு வந்து க்ரைம் சீனில் இருக்கக்கூடிய சாம்பிளையும் கலெக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் சஸ்பெக்டோட சாம்பிளையும் கலெக்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு நமக்கு மேக்ஸிமம் க்ரைம் சீனில் லோ அமௌண்ட் ஆஃப் சாம்பிள் தான் வந்துட்டு கிடைக்கும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐசோலேட் பண்ண சாம்பிள்லேருந்து டிஎன்ஏ, அதாவது நம்ம கலெக்ட் பண்ண சாம்பிள்லேருந்து டிஎன்ஏ மட்டும் ஐசோலேட் பண்ணி இருக்கிறோம். பை சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தட் இல்லை பஃபர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து டிஎன்ஏ மட்டும் ஐசோலேட் பண்ணி எடுத்துரும். இந்த சாம்பிள் ஹேர் ரூட் இல்லை பிளட் இல்லை ஸ்கின் எதுவாக வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஷன் வந்து பண்ணுறோம். இந்த ஐசோலேட் பண்ண டிஎன்ஏ, அதாவது சஸ்பெக்டிகிட்ட இருந்தும் பண்ணியிருப்போம், க்ரைம் சீன்லேருந்து பண்ணியிருப்போம். இந்த ஐசோலேட் பண்ண டிஎன்ஏல ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி ஸ்மால் ஸ்ப்ராக்மெண்ட்டாக கட் பண்ணுறோம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் நிறையா இருக்குது. ECO-R1 இருக்குது, SAL1 இருக்குது, HIND3 இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த நிறையா இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸில் ஏதோ ஒன் டைப் ஆஃப் என்சைமை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு 3 டிஎன்ஏவே நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3ங்கிறேன், இப்போ 4 கூட இருக்கலாம். எத்தனை சஸ்பெக்டோ அதுக்கேற்ற மாதிரி டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்து நிறையா இருக்கலாம். எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்டாக கட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ராக்மெண்ட்டில் வந்துட்டு பல்க் ரீஜியனும் இருக்கும், சேட்டலைட் ரீஜியனும் இருக்கும். அது ஒவ்வொன்றும் வந்துட்டு வேரியபிள் லென்த்தில் வந்துட்டு கட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் பண்ணுறோம். ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்னால் சாம்பிளை வந்துட்டு வெல்ஸில் லோட் பண்ணி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம செட் பண்ணல. அந்த எலக்ட்ரோஃபோரசிஸோட இது என்ன பிரின்சிபல், எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம சின்ன போர்ஸ் வழியாக சாம்பிளை அனுப்புகிறோன்னா அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் நோக்கியும், பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் நோக்கியும் மூவ் ஆகும். அதே போல் சைஸு சின்னதாக இருக்கிறதெல்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், சைஸ் பெருசாக இருக்கிறதெல்லாம் ஸ்லோவாக மூவ் ஆகும். இதே தான் வந்துட்டு இங்கேயே நடக்குது. இப்போ என்னென்னா இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்லாம் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ், அது பாசிட்டிவ் போலை நோக்கி மூவ் ஆகும். இப்போ இதில் வந்து பெரிய ஃப்ராக்மெண்ட்டு லென்த் வந்து பெருசாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு இப்போ ஸ்லோவாக தான் மூவ் ஆகும், சின்னதாக இருக்கிறதெல்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ வந்து இப்போ இது வந்து மூவ்மெண்ட் வந்து அந்த லென்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும். மூவ் ஆகி நமக்கு பேண்டை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து சதன் பிளாட்டிங் பண்ணுறோம். இப்போ இந்த ஜெல்லில் இருக்க டிஎன்ஏவெல்லாம் வந்துட்டு ஒரு நைலான் மெம்பரேன் இல்லை நைட்ரோசெல்லோஸ் ஃபில்டர் பேப்பரில் வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு ஜெல்லுக்கு மேலே வந்துட்டு நம்மளோட இப்போ இதை நைட்ரோசெல்லோஸ் ஃபில்டர் பேப்பரையோ இல்லை மெம்பரேனையோ நம்ம வச்சுட்டு அதை ஓவர் நைட் பஃபரில் நம்ம வச்சோன்னா வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதில் என்ன ஆகுனா, இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக மாறும். பிகாஸ் நம்ம அந்த பஃபரில் வந்துட்டு அல்கலி பஃபர் யூஸ் பண்ணுறோம், அல்கலி ட்ரீட்மெண்ட்னால.
இதுதான் வந்து நமக்கு சதன் பிளாட்டிங் டெக்னிக். அதாவது நம்ம டிஎன்ஏ வந்து அக்ரோஸ் ஜெல்லில் வந்து போட்டோம். இந்த அக்ரோஸ் ஜெல்லில் இருக்கிற டிஎன்ஏவை ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேயில் பஃபர் எடுத்துகிட்டு அந்த பஃபருக்கு மேலே ஸ்பாஞ்ச் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு ஃபில்டர் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே நம்மளோட ஜெல்லை வச்சு அதுக்கு மேலே நைட்ரோசெல்லோஸ் பேப்பர் வைக்கிறோம். அதுக்கு மேலே பேப்பர் டவல்ஸ்லாம் வச்சு வெயிட் வச்சோம் அப்படின்னா வந்து நம்ம இதில் இருக்கக்கூடிய ஜெல்லில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்துட்டு அப்படியே நைட்ரோசெல்லோஸ் ஃபில்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம டிஎன்ஏ ப்ரோப் வந்து செலக்ட் பண்ணோம். டிஎன்ஏ ப்ரோப்னால் ஒன்றும் இல்லை, இந்த நம்மளோட சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவோட போய் ஒரு டிஎன்ஏ அட்டாச் ஆகிட்டு நமக்கு அங்கே டிஎன்ஏ ப்ரெசன்ஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு எமிட் பண்ணி காட்டும். அது மேபி ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ளூரசன்ஸ்குள்ளதையும் யூஸ் பண்ணலாம். இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸை தான் யூஸ் பண்ணி லேபிள் பண்ணுறோம் அந்த ப்ரோப்பை. ப்ரோபு வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு 5 மெத்தட் இருக்குது. கிராஸ் ஹைப்ரிடைசேஷன், டெல்டா டிஎம், ஃபோல்டிங், பொசிஷன், லோ காம்ப்ளெக்ஸி இப்படின்னு 5 மெத்தட்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு மெத்தட் மூலமா நம்ம வந்து இந்த டிஎன்ஏக்கு கரெக்டான ப்ரோபை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். இது எங்கேருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா டேரெக்டாக நம்ம அந்த ஆர்கானிசம்லேருந்தே எடுத்துக்கலாம், இல்லாட்டினா சிடிஎன்ஏ லைப்ரரியிலேருந்து கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரோபை எடுத்ததை ஹைப்ரிடைசேஷன் பண்ண போகிறோம். ஹைப்ரிடைசேஷனில் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 2 காம்ப்ளிமெண்ட்ரி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்துட்டு பைண்ட் பண்ணோன்னா வந்துட்டு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக ஃபார்ம் ஆகும்ல, அதுதான் வந்து ஹைப்ரிடைசேஷன் மெத்தட். இதில் என்னென்னா ப்ரோபை ஆட் பண்ண டிஎன்ஏ வந்துட்டு நைட்ரோசெல்லோஸ் பேப்பரில் வந்து ஹோஸ்ட் டிஎன்ஏ இருக்குது, அதை வந்து நம்ம ப்ரோபை டிஎன்ஏயை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை எப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ட்ரேயில் வந்துட்டு நம்ம இதை எடுத்துகிட்டு அதோட வந்து இந்த நைட்ரோசெல்லோஸ் பேப்பரையும் வச்சோன்னா அங்கேருந்து இது போய் ஸ்டிக் ஆகிக்கும். இப்படி ஸ்டிக் ஆகையில் நமக்கு டிஎன்ஏ ஹைப்ரிட்ஸ் வந்துட்டு நைட்ரோசெல்லோஸ் பேப்பரில் ஃபார்ம் ஆகுது. அப்படி ஃபார்ம் ஆகாத சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ப்ரோப்லாம் வந்துட்டு வாஷ் ஆஃப் ஆயிடும். காம்ப்ளிமெண்ட்ரியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து பேசஸ் வந்து அட்டாச் ஆகிக்கும். இப்போ வந்து இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க, ஹியூமனோட டிஎன்ஏ, சிம்பான்சி டிஎன்ஏ, ஒரு ஃப்ளையோட டிஎன்ஏவும் எடுத்துருந்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா நமக்கு ஹியூமனோட டிஎன்ஏல இந்த பக்கம் இருக்க ஸ்ட்ராண்ட்ஸ் வந்துட்டு ஃப்ளையோட டிஎன்ஏக்கு மேட்ச் ஆகுது, அதே போல் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஸ்ட்ராண்ட் வந்துட்டு சிம்பான்சியோட டிஎன்ஏக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இப்படி நம்ம பண்ணுறது மூலயமா வந்து நமக்கு கொஞ்சம் மேட்சஸ் வந்து இதில் இருக்குது, இங்கே நிறையாவே மேட்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு மேட்ச் ஆகிற இடம்லாம் ஒட்டையில் நமக்கு ஹியூமனுக்கும் சிம்பான்சிக்கும் உள்ளது மோர் கன்சர்வேஷன், அதாவது நல்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் இது இருக்குது, இதில் வந்துட்டு இல்லை. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறோம். ஃபோட்டோகிராஃபினா வந்து நம்ம பண்ண நைட்ரோசெல்லோஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஹைப்ரிடைசேஷன் பண்ணதை நம்ம எக்ஸ்ரே ஃபிலிம் மூலியமாக ஃபோட்டோகிராஃப் பண்ண போகிறோம், ஆட்டோ ரேடியோகிராஃபியில் வச்சு செக் பண்ணி. இதில் என்னென்னா வந்துட்டு இந்த ஃபிலிம் வந்துட்டு ஹைப்ரிட் டிஎன்ஏ ப்ரெசன்ஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத நமக்கு அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணி சொல்லும். இதில் வந்து நம்ம சாம்பிளை வந்து க்ரைம் சீனில் கிடச்ச சாம்பிளை சஸ்பெக்டோட சாம்பிள்ஸையும் நம்ம வச்சு கம்பேர் பண்ணலாம். இப்போ வந்து க்ரைம் சீனில் கிடச்ச சாம்பிள் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு சாம்பிள், சஸ்பெக்டோட சாம்பிள் வந்துட்டு 3 சஸ்பெக்ட் சொல்லியிருக்காங்க, 3 சாம்பிளும் இருக்குது. இப்போ பார்த்தோன்னா வந்துட்டு க்ரைம் சீனில் கிடச்சதில் உள்ளதுக்கும் சஸ்பெக்டோடதுக்கும் பார்த்தோன்னா சஸ்பெக்ட் 3ல் உள்ளது ஃபஸ்ட்டு மேட்ச் ஆகுது, செகண்ட் ஒன்று வந்துட்டு சஸ்பெக்ட் 1க்கு மேட்ச் ஆகுது. அப்புறம் இந்த அடுத்து 2 பேண்ட் வந்து இருக்கிறது சஸ்பெக்ட் 2க்கு மேட்ச் ஆகுது. அப்புறம் இந்த ஒரே ஒரு பாண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது சஸ்பெக்ட் 2க்கு மேட்ச் ஆகுது. இப்போ இதில் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சஸ்பெக்ட் 2க்கு தான் வந்துட்டு நிறையா மேட்சஸ் வந்து இருக்குது. ஸோ சஸ்பெக்ட் 2 தான் வந்துட்டு ரியல் கல்ப்ரேட் அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் வந்துட்டு டோட்டலாக ஒரு ஆர்எஃப்எல்பி மெத்தட் அப்படின்றது. டிஎன்ஏ சாம்பிள் கலெக்ட் பண்ணுறோம், டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், அதை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் யூஸ் பண்ணி கிளியூ பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் மூலிமா ஃப்ராக்மெண்ட்ஸை செப்பரேட் பண்ணி சதன் பிளாட்டிங் செஞ்சு டிஎன்ஏ பேண்ட்ஸை வந்துட்டு ஆட்டோ ரேடியோகிராஃபியில் செக் பண்ணிவிட்டு அதில் யார் சஸ்பெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிசிஆர் மெத்தடோடு இது ரொம்ப அக்யூரேட்டான மெத்தடாக இருக்குது. ஏன்னா இதில் சைஸ் ஆஃப் த சாம்பிளை வந்து நம்ம பேஸ் பண்ணி பிரிக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் ஆம்ப்ளிஃபிகேஷன் கண்டாமினேஷனும் நடக்காது. இதில் வந்து ஹெட்ரோசைகோட்ஸ் ஹோமோசைகோட்ஸ்லேருந்து நம்ம ஹெட்ரோசைகோட்ஸை ஈஸியாக வந்துட்டு பிரித்து டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு லாங் டைம் பீரியடு வந்து தேவைப்படுது. அதே போல் இது காஸ்ட்லியான மெத்தடும் கூட. இதை வந்துட்டு நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது.
இது 2 தான் இதோட லிமிடேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பிசிஆர் மெத்தடில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணுறோம், அதை ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஏஜ் டெக்னிக், அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரேசிஸ், அதை யூவியில் செக் பண்ணிவிட்டு அதுக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம். இப்போ சாம்பிள் அதே போல தான் அங்கே மாதிரியே தான் இங்கே ஐசோலேட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். லோ லெவல் ஆஃப் சாம்பிள் இருந்தாலும் போதும். நமக்கு பிசிஆர் ஆம்ப்ளிஃபிகேஷன் டெக்னிக் நம்ம பண்ணுறதுனால அந்த டிஎன்ஏவை ஹெவி ஹீட் மூலியமாக மல்டிபிள் காப்பீஸாக பண்ணித்தரோம். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் என்னென்னா நம்ம ப்ரைமர் செலக்ட் பண்ணுறது தான். இப்போ ப்ரைமர் வந்துட்டு என்னென்னா அந்த ஒலிகோநியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் வந்துட்டு ஷார்ட்டான ஒரு சீக்வன்ஸ் தான் ப்ரைமருங்கிறது. அது போயிட்டு நம்ம டார்கெட் டிஎன்ஏல அட்டாச் ஆகி அதை தான் எக்ஸ்டென்ஷன் பண்ணுது. அந்த ப்ரைமர் தான் எக்ஸ்டெண்ட் ஆகி நமக்கு டிஎன்ஏ காப்பீஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ வந்து இங்கே ப்ரைமர் செலெக்ஷன் தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நமக்கு க்ரைம் சீன்லேருந்து கிடச்சிச்சில்ல சாம்பிள், அது இல்லாட்டினா இப்போ ஒரு டாட்டர் ஆர் சன் சைல்டுக்கு ஃபாதர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த சைல்டோட டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய ப்ரைமர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். ஸ்டாண்ட்ஸ் இருக்கிறதோட வந்து இதுவாகும். ஸோ வந்து நமக்கு யார் சஸ்பெக்ட் அப்படின்றது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அது மட்டும் தான் ஆம்ப்ளிஃபை ஆகிருக்கும். சஸ்பெக்ட் இல்லாதவங்களோட டிஎன்ஏ ஆம்ப்ளிஃபை ஆகாது சரியாக கம்ப்ளீட்டாக. இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு ரியல் கிரிமினலோட தானே ஆகிருக்கும், கல்பிரிட்டோடது. அதை வச்சு தான் நம்ம இதில் வந்துட்டு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மூலிமா நம்ம யார் வந்து ரியல் கல்பிரிட் அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஸோ அதனால தான் இதில் ப்ரைமர் செலெக்ஷன் ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறது. இதில் வந்து ஸ்பெசிஃபிக் ப்ரைமருக்கு வந்துட்டு பர்டிகுலர் ஜீனோட காப்பிக்கு இதுவாக இருக்கணும், காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கணும். அதான் எஸ்டிஆர் சைல்டு டிஎன்ஏயோட எஸ்டிஆர் ரீஜியனுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கணுங்கிறது. இது வந்து யாருன்னா சஸ்பெக்ட் டிஎன்ஏலேருந்து சைல்டுக்கு இன்ஹெரிட் ஆகி தானே வந்திருக்கு. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரைமர் வந்து ரெடி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இப்போ ஆம்ப்ளிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆம்ப்ளிஃபை ஆனதை எடுத்து நம்ம அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரேசிஸ் பண்ணோன்னா அது பாசிட்டிவ் போலுக்கு போகும். ஸோ வந்து லென்த் ஆஃப் த ஃப்ராக்மெண்ட்டை பொறுத்து பேண்ட் ஃபார்மேஷன் வந்து நடக்கும். இதை வந்துட்டு யூவியில் வச்சு நம்ம செக் பண்ணையில் டார்கெட் டிஎன்ஏ வந்து நமக்கு விசுவலைஸ் ஆகும். அதே போல் சேம் சைஸான இருக்க டிஎன்ஏ வந்துட்டு சைல்டுக்கும் ரியல் ஃபாதருக்கும் சேமாக வந்து அப்பியர் ஆகிருக்கும். இப்போ பார்த்தோன்னா வந்துட்டு பாதி 50% மதர்கிட்டேருந்து சைல்டுக்கு வந்திருக்கு, இப்போ மிச்சம் 50% டேடிக்கிட்டேருந்து சைல்டுக்கு வந்திருக்குல்ல. இப்போ இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சைல்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேண்ட் வந்துட்டு டேட் 2ஓட செட் ஆகுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் பேண்ட் வந்து யாருக்குமே இல்லை. டேட் 2க்கும் இருக்குது, டேட் 3க்கும் இருக்குது ஃபஸ்ட்டு பாண்டு. செகண்டு பேண்டு வந்துட்டு மதருக்கு இருக்குது, மதர் டர்ன் வந்திருக்கும் போல். அடுத்து இந்த தேர்டு பேண்டு பார்த்தோன்னா மதர்கிட்டே இருக்குது, டேட் 1 டேட் 2 2 பேர்கிட்டையும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த அடுத்த இந்த 4th 5th பேண்டு வந்து பார்த்தோன்னா 4th வந்து டேட் 1 கிட்ட இருக்குது, 5th வந்து டேட் 2 கிட்ட இருக்குது, டேட் 3 கிட்ட வந்துட்டு அந்த 2 பேண்டுமே இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம கணக்கு பண்ணி பார்க்கல டேட் 2 தான் வந்துட்டு இந்த சைல்டுக்கு வந்துட்டு ஃபாதர் அப்படின்றது வந்துட்டு ரிவியல் ஆகுது. நெக்ஸ்ட்டு இதை வச்சு நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம். கிராஃப் வந்து எதுக்கு அகைன்ஸ்டாக ட்ரா பண்ணுறோன்னா வந்துட்டு ஃப்ரீக்வன்சி, அதே போல் பேட்டர்னிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ, அதாவது எத்தனை பேண்ட்ஸ் வந்திருக்கு இப்படின்றதுக்கு ஃப்ரீக்வன்சி எத்தனை தடவை வந்திருக்கு இப்படின்றத வச்சு நம்ம வந்து இப்போ கிராஃப் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம் சைல்டுக்கும் சஸ்பெக்டட் பேரண்ட்ஸுக்கும். இப்போ இந்த கிராஃபை வச்சு கம்பேர் பண்ணையில் பார்த்தோன்னா வந்து மதருக்கும் 6ல் ஒரு இடத்துல ஹைப் ஆகிருக்கு வேல்யூ, அடுத்து 9.3லையும் ஹைப் ஆகிருக்கு. சைல்டுக்கு பார்த்தோன்னா அதே போல் 6ல் ஆகிருக்கு. ஸோ அது மதர்கிட்டேருந்து வந்திருக்கு. ஃபாதருக்கு 7லையும் 9லையும் இருக்குது. ஸோ அது வந்து ஃபாதர்கிட்டேருந்து இந்த 7 வந்திருக்கு. அப்போ இவங்க தான் ஃபாதர் அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். பிசிஆர் மெத்தடில் என்னென்ன ஸ்டெப்ஸ் வருது, பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதுலேருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டிஎன்ஏ பிசிஆரில் ஆம்ப்ளிஃபை பண்ணி அதுக்கு வந்து ப்ரைமர் செலக்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நெக்ஸ்ட்டு அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரேசிஸ் பண்ணுறோம். அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரேசிஸ்லேருந்து அதை யூவியில் போட்டு நம்ம யூவி டிரான்ஸ்லேமினேட்டரில் வந்து செக் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை எடுத்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணி அதுலேருந்து ஃபைனல் ரிசல்ட்டை நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துடுறோம். அதுதான் வந்து சைல்டுக்கு யார் வந்து ஃபாதர் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம், இல்லை ஒரு க்ரைம் சீனில் உள்ள சஸ்பெக்டையும் நம்ம இந்த மெத்தட் மூலிமா கண்டுபிடிக்கலாம். இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, அட்வான்டேஜஸ் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஸ்பெசிமென் இருந்துச்சுனாலே போதும், சாம்பிள் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வேலை நடக்கிறதுக்கு ரொம்ப ஷார்ட்டான டைமே போதும். ஆர்எஃப்எல்பி மெத்தடோட இது ரொம்ப லெஸ்ஸான காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்டாக அதிக செலவாகாது. பட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா, ஆர்எஃப்எல்பி மெத்தடு வந்துட்டு அக்யூரசி வந்து கம்மி,
அதே போல் இதில் வந்துட்டு இந்த ஆர்எஃப்எல்பி மெத்தடோட இது அக்யூரேட்டாக இருக்காது. ஆம்பிளிஃபிகேஷன் கண்டாமினேஷன் வர்றதுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு மொத்த டோட்டல் அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னால இருக்கக்கூடிய எவ்வளோ ஏகப்பட்ட யூசர்ஸ் இருக்குது அதெல்லாம் தான். என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பேட்டர்னிட்டி டெஸ்ட் யார் வந்து ஃபாதர் இப்படின்னு அனலிசிஸ் பண்ணதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டிசீஸ் காசு ஆச்சு அப்படின்னா அது வந்து ஏதோ மியூட்டேஷன்னால காசு ஆயிருந்துச்சுன்னா அந்த மியூட்டேஷன் எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் இன்னும் மற்றவங்கள்ட்ட வந்து ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியும். பிளட் ரிலேஷன்ஸை வந்துட்டு ட்ராக் பண்ணலாம். இவங்க வம்சாவளியில் வந்தவங்க தான் இவங்களா அப்படின்ற மாதிரிலாம். ஸ்பீசிஸ் பயோடைவர்சிட்டி எந்த இடத்துல வந்து இந்த ஸ்பீசிஸ் வந்து இப்போ மாறுபட்டிருக்கு, அங்கே எங்கே மியூட்டேஷன் நடந்திருக்கு இப்படின்னு ஸ்பீசிஸ்குள்ளே இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் எல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த இதுக்கு ஜென்ரேஷன் வந்து மாடிஃபைடாகவே வளருதா அப்படின்னு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கொடுங்க. டவுட்ஸ் வந்துட்டு நாங்கள் சீக்கிரமாக கிளியர் பண்ணுறோம். தேங்க்யூ. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.